பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் தெரியுமா? உலக இருதய தினம். அதாவது நம்முடைய இருதயத்தை ஆரோக்கியமாய் பாதுகாத்து கொள்ளணும்னு கவனம் செலுத்துவதற்காக ஒரு நாளை நியமிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுடைய இருதயத்தை செக் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு. இன்னைக்கு இருதயத்தை பாதுகாப்பதற்கு நிறைய மருத்துவத்துல நிறைய காரியம் வந்து விட்டதில்லை. அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இருதயத்தை கவனிப்பதற்கான விசேஷ படிப்பு படிச்சுட்டு வரக்கூடிய மருத்துவர்கள், அதற்கான மருத்துவமனைகள், உடைய இருதயத்தை ஆரோக்கியமாய் பாதுகாத்து கொள்ள என்ன செய்யணும் ஆலோசனைகள் நிறைய டாக்டர்ஸ் பேசுறாங்க. நம்முடைய இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நல்லது. நம்முடைய இருதயம் சரியா இயங்கினாதான் நம்ம சரீரத்துல எல்லா உறுப்புகளும் சரியா செயல்படும். அங்கிருந்து ரத்தம் நம்முடைய சரீரத்தின் அத்தனை உறுப்புகளுக்கு போனாதான் எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா செயல்படும். அதனால்தான் இருதயம் தான் எல்லாத்திற்கும் முக்கியம் என்பதா சொல்லுவாங்க. அப்ப இருதயத்தை நம்ம ஆரோக்கியமாய் காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வாக்கிங் போங்கன்றாங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆரோக்கியமாய் பாதுகாத்து கொள்வதில் உணவுல கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கவனமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்னது? அப்ப ஆண்டவர் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இருதயம் இருக்கு பாருங்க, அது சுத்தமா இருக்கணுமா. இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவரை தரிசிக்கணுமான முக்கியமான காரியம் இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறாரு. ஏன்னா அந்த இருதயத்திலிருந்து தான் எல்லா பாவங்களும் புறப்படுகிறாரு. இயேசு மார்க் 7 சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், துன்மார்க்கம், பெருமை, கோபம், எரிச்சல், சண்டைகள் எல்லாம் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தில் இந்த புறப்படுகிற இந்த பாவ சுபாவம் தான் மனிதனை தீட்டுப்படுத்தி அவனுடைய சமாதானத்தை பாதிக்கிறது. அதனால இருதயம் சுத்தமா இருக்கணும். அதனால இருதயத்தை காத்து கொள்ளணும். இருதயத்துக்குள்ள இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், வஞ்சங்கள் ஒன்று சேர்ந்துராதபடி காத்து கொள்ளணும். அது எப்படி இங்க பாதுகாக்க முடியும்? இருதயத்துல அந்த சிந்தெல்லாம் வருது இல்லைன்னா, இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் தான் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இருதயத்தை பாவமற பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். ஏனென்றால் அவர் சிலுவையிலே மரிக்கும் போது அவருடைய விழாவில ஈட்டினால் குத்துனாங்கள, இருதயத்தை தொலைத்து அந்த இருதயத்திலிருந்து ரத்தம் அடிந்தது. கடைசி சொட்ட ரத்தத்தை நமக்காய் சிந்தி கொடுத்தார். அவர்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அதனால்தான் உன் இருதயத்தை எனக்கு தானே ஆண்டவர் கேட்கிறார். இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க, இயேசு இருக்கிறாரா, சுத்தமா இருக்கிறா, பரிசுத்தமா இருக்கிறா, இருதயத்துல பாவத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க காணப்படுறீங்களான்னு யோசித்து பாருங்க. இல்லாட்டா இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், பாவம் அதில் சேர்ந்து விடாதபடி என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் இருதயம் ஆரோக்கியமாய் இருக்கும்படி உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும். என் இருதயத்துல பலவீனங்கள், அடைப்புகள் எதுவும் வராதபடி காத்து கொள்ளும். வாழ்வுகளை தொட்டு குணமாக்கும். இனி இருதய ஹார்ட் அட்டாக் வராதபடி காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.